ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்பவே வந்து நார்மலான ஒரு டாக் இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் அப்புறம் அஃபிஷியலாக ஒரு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லாம் நடந்ததுக்கப்புறம் வி ஸ்டார்டட் டாக்கிங் டு ஈச் அதர். அப்போவே வந்துட்டு எங்களுக்குள்ள ஒரு நல்ல கனெக்ட் இருந்துச்சு. ஈஸியாக எங்களால் மூவ் ஆன் ஆயிக்க முடிஞ்சிச்சு, எங்களால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. அண்ட் ஹீ இஸ் வெரி லக்கி டு ஹேவ் மீ. அப்பா எல்லாத்துக்குமே ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த அளவுக்கு என்னால் வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியுது, இவ்வளோ போல்டானால எல்லாமே பண்ண முடியுது. என்னோட ஸ்டடீஸ், என்னோட கெரியர் எல்லாமே இந்த அளவுக்கு நான் பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா த பேக் போன் இஸ் மை ஃபாதர். ஒரு வகையில் ஐ எம் கோயிங் டு பி வித் ஹிம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஹாப்பி. அட் த சேம் டைம் ஐ எம் நாட் கோயிங் டு பி இன் மை ஹோம் வித் மை ஃபாதர், வித் மை மதர் அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். ஈஸியாக எங்களால் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற இது வந்து எங்களால் ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியுது. அண்ட் we have very good connection அப்படின்னு நினைக்கிறேன். and it has to last forever and it will last forever. மலர்தான் விழுந்தது, கூடமே அதிர்ந்தது, பனிமேல் நிலவொளி மலர்ந்தது, குழந்தை வீரல் நுனியிலே பறவை வந்து அமர்ந்தது, தூரத்தில் வெளிச்சமாய் தெரியும் நீ யாரோ, ஆழத்தில் ஒளிர்கிற